மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகன்யா பிரேம். முதலில் இலங்கை செய்திகள். தமிழ் அரசியல் தலைவர்களை ஒருமித்து சந்தித்தார் அமைச்சர் ஜெய்சங்கர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த 8 தமிழ் அரசியல் தலைவர்களை ஒருமித்து சந்தித்து கலந்துரையாடினர் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர். இந்த சந்திப்பில் சாணக்கியன், எம். ஏ. சுமந்திரன், ஸ்ரீதரன், செல்வம் அடைக்கலநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், சி. வி. விக்னேஸ்வரன் மற்றும் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பில் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தீர்வுக்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர். செல்வராசா கஜேந்திரன் தவிர்ந்த அனைவரும் 13வது திருத்தத்தை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரினர். சே. கஜேந்திரன் தமது கட்சி 13வது திருத்தத்தை எதிர்ப்பதாக குறிப்பிட்டதுடன் தமது கட்சி நிலைப்பாடு அடங்கிய ஆவணம் ஒன்றையும் வழங்கினார். தாங்கள் பொது வேட்பாளரை ஆதரிப்பதாக சி. ஸ்ரீதரனும் க. வி. விக்னேஸ்வரனும் குறிப்பிட்டனர். ஸ்ரீதரன் பொது வேட்பாளரை ஆதரிப்பதாக குறிப்பிட்ட உடனே பொது வேட்பாளரை எதிர்ப்பதாக எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். பொது வேட்பாளர் விவகாரத்தில் தமிழ் கட்சிகள் ஆர்வமாக இருக்கின்றீர்களா என ஜெய்சங்கர் கேட்டபோது, குடிமை சமூகமே இந்த விவகாரத்தில் செயற்பட்டு வருவதாகவும் அவர்கள் கலந்துரையாடல்களை நடத்தி வருவதாகவும் தாம் அதை ஆதரிப்பதாகவும் க. வி. விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். அனைவரும் கருத்து தெரிவித்த பின்னர் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை விவகாரத்தில் தாம் தொடர்ந்து இலங்கை அரசுடன் பேசி வருவதாகவும் தொடர்ந்தும் பேசுவதாகவும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். தமிழர்களுக்கு சுயாட்சியுடன் கூடிய தன்னாட்சி அதிகாரம் மக்கள் போராட்ட முன்னணி வரைந்த முன்மொழிவு. தமிழர்களுக்கு சுயாட்சி அதிகாரத்தை வழங்குவதற்கான வரைவு முன்மொழியப்பட்டுள்ளதாக மக்கள் போராட்ட முன்னணியின் சிவில் சமூக செயற்பாட்டாளர் ரஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை இலக்காக கொண்டு மக்கள் போராட்ட முன்னணி என்ற பெயரில் புதிய கூட்டணியொன்று நேற்று உருவாக்கப்பட்டது. அந்த கூட்டணி இன்று வியாழக்கிழமை ஊடகவியலாளர்கள் சந்திப்பொன்றை ஏற்படுத்தியிருந்தது. இதில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத சிங்கள தலைவர்களை அவர்கள் கொண்டு வருகின்ற இந்த தேர்தலையும் புறக்கணிக்க வேண்டும் என்ற சிந்தனைதான் இருந்தது. ஏனென்றால் தமிழ் மக்களினுடைய பிரதான அரசியல் கோரிக்கைகள் எதுவும் முன்னிலைப்படுத்தப்படாமல் வெறுமனே மீண்டும் ஒற்றையாட்சிக்குள் ஒரு 3ஆம் தர இனமாக வடகிழக்கு மக்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற அதே சிந்தனையோடு பலர் தங்களுடைய அரசியல் விஞ்ஞாபனங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மறுமுனையிலே வழக்கம் போல் சிங்கள தலைவர்கள் தென்னிலங்கையில் ஒன்று கூறிவிட்டு வடகிழக்கில் வந்து அதிகார பரவலாக்கல் தொடர்பான நாடகங்களை ஆடுவது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணிக்கான களத்தை உருவாக்கும் பொழுது என்னுடைய சிங்கள நண்பர்களுக்கு மிக தெளிவாக கூறிய விடயம், முன்னர் செய்தது போல் ஏனைய தலைவர்கள் செய்வது போல் நாம் எமது மக்களை ஏமாற்ற முடியாது. நாம் எமது விடயங்களை தெளிவாக தேர்தல் விஞ்ஞாபனங்களில் கூறுவதோடு மட்டுமல்லாமல் சிங்கள மக்களுக்கு அரசியல் அதிகார பரவலாக்கம் தொடர்பாக மிக தெளிவான விடயங்களை முன்வைக்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வைத்திருந்தேன். அந்த அடிப்படையில் சுயாட்சியுடன் கூடிய தன்னாட்சி அதிகாரம் மிக்க அலகுகளை, சுய ஆட்சி ஒன்றை ஏற்படுத்தும் அலகுகளை உருவாக்குவதற்கான அடிப்படை வரைவு திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது. ரணிலின் கட்சிக்கும் அனுரவின் கட்சிக்கும் இடையில் ரகசிய சந்திப்பு. ஐக்கிய தேசிய கட்சிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையில் நாடாளுமன்றத்தில் ரகசிய சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான வஜிர அபேவர்த்தன மற்றும் விஜித ஹேரத் ஆகியோருக்கு இடையிலேயே இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இவர்கள் இருவரை தவிர வேறு எவரும் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ள அனுமதியளிக்கப்படவில்லை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இவர்கள் கலந்துரையாடியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலை ஒரு வருடத்திற்கு ஒத்திவைக்கும் முயற்சியில் ஐக்கிய தேசிய கட்சி ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வரும் பின்புலத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிப்பது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு குறித்து இதன்போது வஜித அபேவர்த்தன விஜித கேரத்திடம் வினவியதாகவும் தெரிய வருகின்றது. என்றாலும் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிக்க ஒருபோதும் தேசிய மக்கள் சக்தி அனுமதிக்காது என்பதுடன்
அவ்வாறான முயற்சிகள் இடம்பெற்றால் நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்பலைகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்கொள்ள நேரிடும் என விஜித ஹேரத் எச்சரித்துள்ளார். கடுமையான வாக்குவாதங்களுடன் இந்த சந்திப்பு நிறைவு பெற்றதாகவும் தெரிய வருகின்றது. நீதிமன்றத்தின் அனுமதியை மீறி குருந்தூர் மலைக்கு பிக்குகள் பாத யாத்திரை. முல்லைத்தீவு குமுளமுனை தன்னிமுறிப்பு குருந்தூர் மலை பகுதியில் நீதிமன்றத்தின் அனுமதியை மீறி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பௌத்த விகாரைக்கு போலீசார் விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்புடன் பிக்குகள் பாத யாத்திரையை ஆரம்பித்துள்ளனர். கடந்த 16ஆம் திகதி தொடக்கம் மகியங்கனையிலிருந்து பாத யாத்திரையை ஆரம்பித்த பிக்குகள் இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தை அடைந்து முல்லைத்தீவு குருந்தூர் மலையை நோக்கி செல்வதற்கான பயணத்தை ஆரம்பித்துள்ளனர். நாளைய தினம் பௌத்தர்கள் பிரதானமாக கொண்டாடும் பொசன் போயா தினத்தை முன்னிட்டு இந்த பாத யாத்திரை இடம்பெறுவதுடன் குருந்தூர் மலையில் அமைக்கப்பட்ட விகாரையிலும் விசேட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. யாத்திரைக்கான பயண வழியெங்கும் போலீஸ் பாதுகாப்பு இடப்பட்டுள்ளதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அளம்பில் சந்தியை அண்டிய பகுதியில் விசேட அதிரடிப்படையினர், இராணுவத்தினர் மற்றும் போலீசார் இணைந்து பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருப்பதுடன் அப்பகுதியில் வீதி தடுப்புகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு போலீசாரின் பாதுகாப்புடன் தென்பகுதி மற்றும் வெளியூர் பகுதிகளில் இருந்து வருகை தந்த பௌத்த மக்கள் வீதியின் இருபுறங்களிலும் பௌத்த மத கொடிகளை ஏற்றி கூடாரங்களையும் அமைத்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு எதிராக போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரனுக்கு எதிராக சிங்கள ராவய அமைப்பின் தலைவர் அக்மீனமென தயாரத்ன தேரர் இலங்கை போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். 13ஆம் திருத்தச் சட்டம் மூலம் காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் உரையாற்றியமையானது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை உருவாக்கும் செயற்பாடு என்பதனை வலியுறுத்தியே இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். நாட்டிற்கு பாதுகாப்பை இல்லாது செய்யும் ஒரு செயற்பாட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் மேற்கொண்டு வருகின்றார். அண்மையில் ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுவதாகவும் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பிலும் நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். இது இலங்கையின் சட்டத்திற்கு முரணானது. இவ்வாறான பிரச்சினைகள் தொடர்பில் முதலில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து நாடாளுமன்றில் சென்று நேரடியாக கருத்துக்களை முன்வைக்கின்றார். சர்வதேச விசாரணைக்கு அழைப்பு விடுக்கின்றார். மேலும் வடக்கில் உள்ள இராணுவ முகாம்களை அகற்ற கோருகின்றார். இவை அனைத்துமே நாட்டிற்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். இவ்வாறான விடயங்களை எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கவில்லை. இதன் காரணமாகவே இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளேன் என்றார். யாழ்ப்பாணத்தில் மனைவியை தீமூட்டி எரித்து படுகொலை செய்த கணவனுக்கு மரண தண்டனை. யாழ்ப்பாணத்தில் மனைவியை தீமூட்டி எரித்து படுகொலை செய்த கணவனுக்கு யாழ் மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் திகதி மானிப்பாய் காக்கைதீவு பகுதியில் குடும்ப பெண்ணொருவர் தீக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த மானிப்பாய் போலீசார் கணவனை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் யாழ் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தினர். நீதவான் நீதிமன்றில் சுருக்க முறையற்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு 2019ஆம் ஆண்டு யாழ் மேல் நீதிமன்றில் சட்டமா அதிபரினால் குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. விசாரணைகள் முடிவடைந்த நிலையில் நேற்றைய தினம் புதன்கிழமை வழக்கு தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டது. தீர்ப்புக்காக நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது படுகொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவனை மன்று குற்றவாளியாக கண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. செய்திகளில் இனி இந்திய செய்திகள். கள்ளச்சாராய மரணம், சமூக விரோதிகளை ஒடுக்க வேண்டும் என வைகோ தெரிவிப்பு. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் உடல்நிலை மோசமாக உள்ளதால் மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபடும் சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். காவல்துறையின் சில கருப்பாடுகளால் மதுவினால் அதிகரிக்கும் சமூக குற்றங்களை தடுக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாத நிலை ஏற்பட்டு இருப்பதும் வேதனை தருகின்றது. உயிரிழந்த அப்பாவி மக்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மருத்துவமனைகளில் இருப்பவர்களுக்கு சிறந்த முறையில் சிகிச்சை அளித்து உயிர்களை காப்பாற்றுமாறு மருத்துவத்துறையினரை
கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் கூறியுள்ளார். விஷச்சாராயம் அருந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று பார்வையிட்ட நடிகர் விஜய். கள்ளக்குறிச்சி சென்றடைந்த தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் நலம் விசாரித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் கிராமத்தில் விஷச்சாராயம் குடித்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 100க்கும் மேற்பட்டோரில் 42 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் அந்த விஷச்சாராயத்தால் மரணம் அடைந்த கருணாபுரம் கிராமத்தை சேர்ந்த 21 பேரின் உடல்கள் ஒரே இடத்தில் அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு இடையில் இன்றைய தினம் கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஆறுதலை தெரிவிக்க பலர் நேரில் வருகை தந்தனர். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி, பிரேமலதா விஜயகாந்த், உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலை, செல்வ பெருந்தகை ஆகியோர் அஞ்சலி செலுத்திவிட்டு குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். இந்நிலையில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக சென்னையில் இருந்து கள்ளக்குறிச்சிக்கு சென்றுள்ளார். முன்னதாக இந்த விஷச்சாராயம் அருந்திய உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு விஜய் தனது எக்ஸ் தள வாயிலாக இரங்கல் தெரிவித்ததோடு தமிழக அரசு அலட்சியத்தை சுட்டிக்காட்டி இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு தடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். பிரித்தானிய தேர்தலை வைத்து பந்தயம். விசாரணைக்குட்படுத்தப்பட்ட கன்சர்வேட்டிவ் கட்சியின் முக்கிய உறுப்பினர். அரசியல்வாதிகள் அல்லது அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் வாக்களிப்பதற்காக தங்கள் பதவிகளை பயன்படுத்திக் கொண்டதாக வளர்ந்து வரும் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் பிரிட்டனின் தேசிய தேர்தல் திகதியில் பந்தயம் கட்ட உள்தகவல்களை பயன்படுத்தினால் அது கண்டிக்கத்தக்கது என ஒரு மூத்த கன்சர்வேட்டிவ் கட்சியின் சட்டம் இயற்றுபவர் கூறினார். பிரித்தானியாவின் சூதாட்ட ஆணையம் தேர்தல் திகதியில் பந்தயம் வைத்ததற்காக இரண்டாவது கன்சர்வேட்டிவ் வேட்பாளரை விசாரிப்பதாக அறிவித்த சில நாட்களில் இந்த தகவல் வந்துள்ளது. விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது வழக்கின் விவரங்களை பற்றி அதிகமாக பேசக்கூடாது என வழக்குரைஞர் செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்தார். பிரதம மந்திரி ரிஷி சுனக் மே 22 அன்று பாராளுமன்ற தேர்தலுக்கான திகதியை அறிவித்தார். தேர்தல் திகதி கன்சர்வேட்டிவ் கட்சியின் உறுப்பினர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகின்றது. இதற்கிடையில் சுனக்கின் போலீஸ் மெய்காப்பாளர் ஒருவர் பிரிட்டனின் தேசிய தேர்தல் திகதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் செய்யப்பட்டதாக கூறப்படும் பந்தயம் தொடர்பாக கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. கடந்த வாரம் சுனக் உதவியாளர் கிரேக் வில்லியம்ஸ் பாராளுமன்றத்திற்கு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். இந்த நிலையில் தேர்தலில் 100 பவுன்கள் பந்தயம் வைத்ததற்காக சூதாட்ட ஆணையத்தால் விசாரிக்கப்படுவதை ஒப்புக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. போரை ஊக்குவிக்கும் ஜனாதிபதி புட்டினின் வியட்நாம் விஜயம். அமெரிக்கா விமர்சனம். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கிழக்கு ஆசிய சுற்றுப்பயணத்தின் 2வது விஜயமாக வியட்நாம் தலைநகர் ஹைனோயை சென்றடைந்தார். வடகொரியாவிற்கு விஜயம் மேற்கொண்டதை அடுத்து இந்த பயணம் இடம்பெற்றுள்ளது. இந்த பிராந்தியத்தில் ரஷ்யா அனுபவிக்கும் ராஜதந்திர ஆதரவின் நிரூபணமாக விளங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உக்ரைனில் தனது ஆக்கிரமிப்பு போரை ஊக்குவிப்பதற்காக ஜனாதிபதி புடினுக்கு இந்த விஜயம் ஒரு தளத்தை வழங்கியதாக புடினின் விஜயம் குறித்து அமெரிக்கா விமர்சித்துள்ளது. ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவுடனான தனது உறவை மேம்படுத்தும் முயற்சியுடன் ரஷ்யாவுடன் வைத்திருக்கும் வரலாற்று உறவுகளை வியட்நாம் தற்போது வரை பேணுகின்றது. 1950ஆம் ஆண்டுகளில் வடக்கு வியட்நாமில் புதிய கம்யூனிஸ்ட் அரசுக்கு சோவியத் யூனியன் வழங்கிய முக்கிய இராணுவ, பொருளாதார மற்றும் ராஜதந்திர ஆதரவுக்கு ரஷ்யாவுடனான வியட்நாமின் உறவுகள் நெருக்கமானவை மற்றும் பல தசாப்தங்களுக்கு பின்னோக்கி செல்கின்றன. இந்த நிலையில் புடினின் இந்த விஜயத்தின் போது வர்த்தகம், கல்வி மற்றும் எரிசக்தி பிரச்சினைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆயுத ஏற்றுமதி, உக்ரைனின் உடனான போர் மற்றும் வளர்ந்து வரும் பொருளாதாரங்களின் பிரிக்ஸ் குழுவின் இணைவதற்கு ஹைனோய்க்கு மாஸ்கோவின் வாக்குறுதி அளிக்கப்பட்ட ஆதரவு குறித்தும் கலந்துரையாடப்படும் என ஆய்வாளர்களால் எதிர்பார்க்கப்படுகின்றது. உக்ரைனுக்கு எதிரான படையெடுப்பு மீதான சர்வதேச தடைகளுக்கு மத்தியில் ரஷ்யாவில் இருந்து வியட்நாமின் ஆயுத இறக்குமதி அண்மைய காலமாக குறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள்.
வணக்கம்.